ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்குடைய ட்ரேடில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்ஜினலாக கொஞ்சம் லாஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து என்னுடைய ஃபோக்கஸ் வந்து நான் காலையில் வந்து புட் சைடு நேற்றே புட் சைடு இருந்துட்டு பிடிஎஸில் அதுக்கப்புறம் கேப் அப் ஆன ஒரு கால் சைடு மறுபடியும் புட் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணேன். இங்கே பாருங்கள் அப்படியே ஓவராலாக மேலே போயிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த கீழே வந்து கரெக்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள். நான் வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து பார்த்தோன்னா என்ட்ரியில் வந்து இந்த என்ட்ரியில் தான் எடுத்தேன். ஓகேங்களா, இந்த இந்த என்ட்ரியில் தான் எடுத்தேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நேற்று வந்து இது வந்து பிடிஎஸ்டியில் வந்து காலையில் எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு 8000 மைனஸில் இருந்தேன். நான் இருந்தாலும் வந்து ஒரு கேப் அப் ஆனாலும் வந்து கீழே கரெக்ஷன் தருவான்னு சொல்லிட்டு கரெக்டாக கீழே இங்கே வந்து பாருங்கள் கீழே கரெக்ஷன் கொடுத்தான். ஓகேங்களா, கீழே கரெக்ஷன் கொடுத்தது இன்னும் வந்து கரெக்ஷன் தருவான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த ஒரு ட்ரேட் எடுத்தேன். 23,700 எடுத்தேன். எடுத்துக்கும் போது என்ன ஆச்சுன்னா மைனஸ், ஏகப்பட்ட மைனஸ். அதுவும் பேங்க் நிஃப்டி இது ரெண்டையும் வந்து நான் எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்டையராக வந்து மேலே போயிடுச்சு. இங்கே பாருங்கள், என்டையராக மேலே போயிடுச்சு. மேலே போனோடனே ஒரு ஃபியர்னஸ் என்ன பண்ணிட்டேன், இந்த பேங்க் நிஃப்டி மட்டும் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், செல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டேன். இருந்தாலும் வந்து செல் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு நான் வந்து இப்போ இங்கே பார்த்து நான் வந்து அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் இந்த 23136 வந்து கட் பண்ணிச்சுன்னா அப் சைடும், இதை கீழே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா டவுன் சைடுன்றதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது எக்ஸாக்டாக வந்து அங்கேருந்து கேண்டில் பாருங்கள் எப்படி ஹெவியாக அப்படி ஃபாலோ ஆகிருக்கான் பாருங்கள். ஓகேங்களா, எப்படி ஹெவியாக ஃபாலோ ஆகிருக்கான் பாருங்கள். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் வந்து எப்பவுமே வந்து எப்படி ஹெவியாக ஃபாலோ ஆகிருக்கானுங்களா, மார்க்கெட்டு ஹெவியாக ஃபாலோ ஆகிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம ரொம்ப ட்ரேட் பண்ண வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ என்னமாரி நான் ட்ரேட் பண்ணி என்னமாரி நிறைய பேர் வந்து வீடியோ போடுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த வீடியோலாம் நிறைய பார்த்து எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் எப்படி ட்ரேட் பண்ணுறோம், எந்தெந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது, ஒரு சார்ட்டு ஃபார்ம் ஆகும்போது அது எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, எங்கே என்ட்ரி கொடுக்கணும், எங்கே எக்ஸிட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு நாலேஜ்லாம் நீங்கள் எல்லோரும் கேதர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து இப்படி தான் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15,000 மைனஸ் ஆகிருந்திருக்க வேண்டியது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எனக்கு 10,000 மைனஸ் ஆகிருந்தது. இப்போ இந்த சார்ட் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கும்போது இங்கே என்ட்ரி வரும்போது எனக்கு 10,340 வரைக்கும் மைனஸ் ஆகிடுச்சு எனக்கு. ஓகேங்களா, இருந்தாலும் வந்து என்னுடைய ஸ்ட்ராட்டஜியில் நான் ஸ்ட்ராங்காக இருந்தேன். இங்கே வந்து டார்கெட் 2 கட் பண்ணிட்டான், 23,136 வந்து அவன் கட் பண்ணலை. ஸோ இது கண்டிப்பாக ஃபாலோ ஆகும் அப்படின்னு எனக்கு தெரியும். ப்ளஸ் அஸ்ட்ராலஜி வியூவும் எனக்கு வச்சு நான் இதை வந்து ட்ரேடு வந்து எடுத்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10,400 இருந்த மைனஸை வந்து நான் வந்து ஒரு 2,475 மைனஸில் வந்து ஸ்டாப் பண்ணேன். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா ப்ளஸ் 340 வந்து 340 ருபீஸில் வந்துச்சு. பட் இருந்தாலும் வந்து ஒரு சின்ன மார்க்கெட் வந்து இன்னும் வந்து டவுன் சைடு தான் ஃபோக்கஸில் இருக்கிறதுனால, அதாவது இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. இது வந்து இந்த சப்போர்ட்டோ இந்த பிவட் பாயிண்ட் வந்து டச் பண்ணுவான், இல்லை இந்த ஜிஎஸ் வந்து இந்த கோ ஷார்ட்னு ஒரு லைனில் வச்சுருக்கலாம், அங்கே டச் பண்ணுவான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ரிட்டர்ன் பேக் ஆனதுனால நான் வந்து ஒரு 2,475 மைனஸோட புக் பண்ணி ஹெவி லாஸை வந்து மினிமம் லாஸில் புக் பண்ணி நான் வெளியே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய ட்ரேடு. ஸோ இதை பார்த்து லேர்ன் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெய்லி ட்ரேட் பண்ணதை வந்து ஷேர் பண்ணி இந்த நாலேஜை கேதர் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் வைட்டேஜ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.